Dear student, very good morning. Today class Zoology, Unit 21, Health and Disease, அதாவது உடல்நலம் மற்றும் நோய்கள். Then today new topic, Cancer. The cancer means புற்றுநோய். The cancer causes about 4 million deaths annually throughout of the world. In India, more than 1 million people suffer from cancer. உலக அளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இறக்கின்றனர். இந்தியாவில் 1 மில்லியனுக்கு அதிகமானோர் புற்றுநோயின் பாதிப்பிற்கு உள்ளாகுகின்றனர். The cancer is derived from Latin word meaning gram. The study of cancer is called oncology. The onco means tumor. புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்று பொருள். புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி. The onco is கட்டி என்று பெயர். The cancer is an abnormal and uncontrolled division of the cells that invade and destroy surrounding tissue, forming a tumor or neoplasm. கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல் புற்றுநோயாகும். இது அருகில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது. Then it is a heterogeneous group of cells that do not respond to the normal cell divisions. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வது இல்லை. The cancerous cells migrate to distant part of the body and affect new tissue. புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன. This process is called metastasis. இந்நிகழ்வுக்கு மெட்டாடாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. The frequent site of metastasis are lungs, bone, liver, skin and brain. மெட்டாடாசினால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை போன்றவை ஆகும். More to know, மேலும் தெரிந்து கொள்ளுதல். The World Cancer Days 4th February. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4ஆம் தேதியாகும். The National Cancer Awareness, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் Awareness Days 7th November. Types of cancer, புற்றுநோயின் வகைகள். The cancer are classified on the base of the tissue from which they are formed. உருவாகும் செல்களின் அடிப்படையில் புற்றுநோய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை carcinoma. The carcinoma arising from epithelial and glandular tissue. எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகுகிறது. They include the cancers of skin, lungs, stomach and brain. இவ்வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். The about 85% of the tumor are carcinomas. சுமார் 85% புற்றுநோய்கள் இவ்வகையை சார்ந்தவை. The second one is sarcomas. The sarcoma occurs in connective and muscular tissue. இது இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் வகையை சார்ந்தது. They include the cancer of bone, cartilage, tendons, adipose tissue and muscles. This form 1% of the all tumors. இவ்வகை புற்றுநோய் எலும்பு,
குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிபோஸ் திசு மற்றும் தசைகள் ஆகியவற்றில் ஏற்படலாம். புற்றுநோயில் 1% இவ்வகையைச் சேர்ந்தவை. மோர் டு நவ், மேலும் அறிந்து கொள்ளுதல். த டைப்ஸ் ஆஃப் டியூமர், கட்டிகளின் வகைகள். த பெனிஜின் டியூமர்ஸ் ஆர் நான் மலிக்னேட்டட் டியூமர்ஸ், தீங்கற்ற அல்லது மலிக்னேட்டட் வகை அல்லாத கட்டிகள். that remain confined in the organ affected and do not spread to other parts of the body. அதாவது உறுப்புகளுக்கு உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. Then second one is malignant tumors. The mass of proliferating cells which grow very rapidly, invading and damaging the surroundings normal tissue. பெருகமடைந்த செல் குழுமங்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். The last one is leukemia. The leukemia are characterized by an increase in the formation of white blood cells in the bone marrow and lymph nodes. The leukemia are called blood cancers. The most common type of cancer, which also affect children below 15 years of age. லுக்குமியா எலும்பு மஞ்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது இதன் பண்பாகும். எனவே இது இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக காணப்படும் வகை புற்றுநோய் 15 வயதுக்கு குறைவான குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கார்சினோஜெனிக் ஏஜென்ட், புற்றுநோய் காரணிகள். The cancer causing agent are called carcinogens. They are physical, chemical agent, ionizing radiation and biological agent. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை இயற்பியல், வேதியியல், அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மற்றும் உயிரியல் காரணிகளாகும். ஃபிசிக்கல் இரிட்டன்ட், இயற்பியல் காரணிகள். ஹெவி ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர் ஆஃப் ஓரல் கேவிட்டிஸ், ஃபேரியாங், த்ரோட்ஸ் அண்ட் லாரிங்ஸ். அதிகளவு புகைப்பிடித்தால் நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை மற்றும் குரல்வளை புற்றுநோய் உண்டாகிறது. வெற்றிலை மற்றும் புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. The beetles and tobacco chewing causes oral cancer. Excessive and exposure to sunlight may causes skin cancer. தோலின் மீது படும் அதிக சூரிய ஒளியினால் தோல் புற்றுநோய் ஏற்படலாம். The second one is chemical agent, வேதியியல் காரணிகள். நிக்கோட்டின், காஃபின், ப்ராடக்ட் ஆஃப் காம்பஸ்டின்ஸ் ஆஃப் கோல் அண்ட் ஆயில், பெஸ்டிசைட், asbestos, nickel, certain dyes and artificial sweeteners induce cancer. புகையிலை, காஃபின், நிலக்கரி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதால் உருவாகும் பொருள்கள், பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள் போன்றவை புற்றுநோயை தூண்டுகின்றன. ரேடியேஷன், கதிரியக்கம். The ionizing radiations like X-rays, gamma rays, radioactivity substance and non-ionizing radiations like UV ray causes DNA damage leading to cancer. அயனியாகும் கதிர்வீச்சுகளான எக்ஸ கதிர்கள், காமா கதிர்கள், கதிரியக்க பொருள்கள் மற்றும் அயனியாகாத கதிர்வீச்சுகளான யூவி கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புக்குள்ளாகி புற்றுநோய் உண்டாக வழிவகுக்கின்றது. பயாலஜிக்கல் ஏஜென்ட். The cancer causing virus are called oncogenic virus. உயிரியல் காரணிகள். புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது. The treatment of cancer.
புற்றுநோய் சிகிச்சை. The treatment of cancer involve the following method. புற்றுநோய் சிகிச்சை கீழ்கண்ட வழிமுறைகளை உள்ளடங்கியது. The first one is surgery. The tumors are removed by surgery to prevent further spread of cancer cell. புற்றுக்கட்டிகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்குவதால் இது அருகில் உள்ள செல்களுக்கு மேலும் பரவாமல் தடுக்கலாம். Then second one is radiation therapy. கதிரியக்க சிகிச்சை. The tumor cells are irradiated by the lethal dose of radiation while protecting the surroundings normal cells. சுற்றியுள்ள சாதாரண செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டுமே கதிர்வீச்சின் மூலம் அளிப்பது. The next one is chemotherapy. வேதி மருந்து சிகிச்சை. It involves administration of anti-cancerous drugs which prevent cell divisions and are used to kill cancer cells. இது எதிர் புற்றுநோய் மருந்துகளை உள்ளடங்கியது. இது செல் பிரிதலை தடுப்பதன் மூலம் புற்று செல்களை அழிக்கிறது. The last one is immunotherapy. தடைகாப்பு சிகிச்சை. The biological response modifier like interferon are used to activate the immune system and help in destroying the tumor. உயிரியல் துலங்கல் மாற்றிகளான இன்டர்ஃபெரான்கள் தடைகாப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன. The next topic, preventive measure for cancer. புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள். The cancer control program should focus on primary prevention and early detections. புற்றுநோய் தடுப்பு திட்டங்கள் முதன்மை தடுப்பு மற்றும் ஆரம்ப நிலையில் கண்டறிதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். To prevent lung cancer, tobacco smoking is to be avoided and protective measures to be taken against exposure to toxic pollutant of the industries. The excess and exposure to radiation is to be avoided to prevent skin cancer. புகைப்பிடித்தலை தவிர்ப்பதால் நுரையீரல் புற்றுநோயை தடுக்கலாம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் நச்சு நிறைந்த மாசு காரணிகளின் பாதிப்பில் இருந்து விடுபட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தோல் புற்றுநோயை தடுக்க அதிகப்படியான கதிர்வீச்சு உட்படுதலை தவிர்த்து கொள்ள வேண்டும்.